எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் குட்டி ஃபார்மர். இன்றைக்கி என்னென்னா, பட்டுப்புழுவில் வந்து நம்ம 11 வேலை தழை வச்சிட்டோம். 11வது வேலை வைக்க போகிறோம். நம்ம இன்னொரு வேலை வைக்கிற அளவுக்கு சூழ்நிலை அமையல, தழையும் கட் பண்ண முடியல. ஃபுல்லாக மழை பெஞ்சிங்குது புயல் காரணமாக. இயற்கை சீற்றம் வந்து சரி பண்ணின்னு இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், மாற்று வழியாக இந்த சம்பூர்ணா மருந்து 2 லிட்டரு தண்ணி அதோட மிக்ஸ்அப் பண்ணிட்டு அப்ளை பண்ண போகிறோம். இது வந்து 10 ml தான். இந்த மருந்து வந்து இந்த மருந்து அப்ளை பண்ணால் சரியான முறையில் வந்து எல்லா பூச்சிங்களை வந்து கூண்டு அடிக்க ஆரம்பிக்குமா. கிளைமேட் வந்து நம்மளுக்கு வந்து சரியான சூழ்நிலை அமையல. இந்த மருந்தோட தெளிவான விளக்கம் பார்ப்போம். இதுதான் சம்பூர்ண மருந்து 50 DFL கொண்டது. இது வந்து நம்ம 2 லிட்டர் தண்ணி எடுத்துக்கிறோம். இதில் மருந்து மிக்ஸ்அப் பண்ணிட்டேன். இது பிளாக் கலராக குழுங்கினா கலக்கிறோம். இப்போ நம்மக்கிட்ட வந்து சின்னதாக ஸ்ப்ரே கன் எதுவும் இல்லாததுனால இதுலேயே வாட்டர் போட்டு தழை வச்சுட்டு அப்படியே லேசாக ஆச்சு விட்ரு போகிறேன். இதை தான் நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் வைக்கிது. தழையும் கட் பண்ண வர முடியல மழையினால். எப்படியோ மழையில் நனைஞ்சி பச்சின்னு வந்துட்டோம். சரி அறுத்துன்னு வந்துட்டோம். இது போட்டு அப்படியே அப்ளை பண்ணி வேண்டியதான். 11வது வேலை தழை வைக்கிறேன். இப்போ தான் காலையிலே வைக்க முடியல மழைனால. இயற்கையின் சரி ரொம்ப பண்ணிட்டு காலையிலேருந்தே மழையாகுது. டெம்பரேச்சரும் வந்து நம்மக்கிட்ட வந்து இங்கே டெம்பரேச்சர் மீட்ரு டெம்பரேச்சர் வெறும் 22 தான் வருது. மேக்ஸிமம் 23.6. ஈரப்பதம் வந்து 98 வருது. இந்த டைம்லாம் நம்மளுக்கு வந்து 60 தான் இருக்குமா. பார்த்தா 98 வருது. இயற்கை சீற்றத்தை நம்ம எதுவுமே தவிர்க்க முடியாது. மினிமம் 21 ரொம்ப பிலோ ஆயிடுச்சு. நம்மளுக்கு 25 வந்தாலே போதுமானது தான். ஆனால் 25 வந்து டெம்பரேச்சர் வர வைக்க முடியல. பார்ப்போம் என்ன ஆகுதோ. தழை இன்னையோட வச்சுட்டு விட்ற வேண்டியது தான். நம்ம தழையை மீண்டும் கட் பண்ணி வர முடியல. தழை இருக்குது, தழை கட் பண்ண வர முடியல. இதுக்கப்புறம் வந்து தழை வச்சுட்டு இந்த மருந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்ப்போம். அப்படியே வாட்டர் கேன்லேயே ஹோல்ஸ் போட்டு அப்படியே லைட்டாக பிடிச்சி விட்ருவான் அப்படியே லேசாக. அவ்வளோதான். இப்போது ஒரே நம்ம சமச்சீராக வந்து தழைங்களை வச்சுட்டோம். ஈர தழை தான் வச்சுருவான். இப்போ இது வந்து சம்பூர்ணா என்ன பண்ணுறோம், லைட்டாக அப்படியே எல்லா இடத்துலையும் ஒரு சீராக படுற மாதிரி கொஞ்சம் அப்படியே தெளிச்சு விட வேண்டியதான். எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு ஹோல்ஸ் போட்டு தான் லைட்டாக அப்படியே படுற மாதிரி தெளிச்சு விட்டோம். அவ்வளோதான். ரொம்ப அதிகமாக பூச்சிக்கு மேலே படக்கூடாது. ஏன்னா இந்த கெமிக்கல் வந்து ரொம்ப பூச்சிக்கு ஏற்றுக்காது. அதனால் லைட்டாக இலைங்க மேலே மட்டும்தான் படணும். நம்ம வந்து இந்த ஃபஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ முடிச்சிட்டோம், சரியாக வச்சுட்டோம். இந்த 4th ரோ மட்டும் ஏன் அடியுதில்லை சரியாக, ஏன்னா இந்த பெட்டு வந்து தொங்கி போச்சு. இது வந்து குறுக்கில் வந்து நம்ம கொம்பு கொடுக்கல. கொம்பு கொடுத்தா கூட தாங்க மாட்டேங்குது, அப்படியே பெண்டாக வளைஞ்சி போகுது. அதனால் மொத்தம் ஆங்கில் வாங்கி தான் ரெடி பண்ணணும். தழை போகிறதுக்கு 5 இருக்குது. அப்படியே வழியாக தாங்காட்டி போட முடியல. ப்ளஸ் வந்து நெட்ரிக்காய் வழியும் வைக்க முடியாது போலக்குது. பார்ப்போம், அது தாட்டி தான் நெக்ஸ்ட்டு கரெக்டாக ப்ராப்பரான வீடியோ போட முடியும். இப்போதைக்கு நம்மளும் ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம், அதனால் வீடியோ போட்டுக்கிறோம். இந்த மருந்து வந்து தழை இல்லாதவங்க பயன்படுத்துங்க. மற்றபடி குளிர்காலத்தில் வந்து 14 வேலை 13 வேலை தழை எடுக்கும். தழை இருக்கிறவங்க போடுங்க. என்னால் வந்து ஏன் போடலைன்னா மழை அதிகமான இருக்கிறதுனாலையும் ப்ளஸ் வந்து தழையும் என்கிட்ட இல்லை. அதனால் நான் 16வது வேலையே இதை அப்ளை பண்ணிட்டேன். ஆனால் 12வது வேலையில் அப்ளை பண்ணியிருந்தால் கரெக்டாக இருக்கும். நம்மளுக்கு சூழ்நிலை வந்து கரெக்டாக செட் ஆகலை. இதனுடைய ரிசல்ட்டு இன்னும் ஒரு 4-5 நாள் போனால் தான் தெரியும். பார்ப்போம் அது கூண்டு எப்படி அடிச்சுதுன்ட்டு அடுத்த பதிவில் பார்ப்போம். நான் உங்கள் குட்டி ஃபார்மர். என்றும் புதிய தலைமுறை விவசாயிகளுக்காக நமது பயணம் என்றும் தொடரும்.